இட்லி தோசைக்கு காரசாரமான மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிதமான சூட்டில் ஒரு 15 அளவுக்கு வரமிளகா சேர்த்துருக்கேங்க. இப்போ மிளகாய் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. 15 அளவுக்கு பூண்டுப்பல் சேர்த்துக்கலாங்க. பூண்டுப்பல் சேர்க்கும்போது இந்த மிளகாய் சட்னிக்கு நல்ல வாசனையாக இருக்குங்க. புளி இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாங்கிரி சேர்த்துக்கலாங்க. நம்ம வெல்லம் சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மிளகாய் சட்னி. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.